In this case, வணக்கம். வணக்கம். ஹாய் buddies, this is ஹஜா ரஷ்யன் வோல்ககிரட்ல இருந்து. நம்ம கூட யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நண்பர் குரு இருக்காரு. லாஸ்ட் வீடியோலயே பாத்திருப்பீங்க. இப்போ நாம எங்க போறோம் அப்படின்னா சூப்பு குடிக்க போறாங்க. இந்த சூப்போட பேரு போர்ஸ். சாதாரண சூப்பு கிடையாது, ரஷ்யால மிகவும் ட்ரெடிஷ்னலான சூப்பு. இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு. இந்த சூப்பை குடிச்சிட்டு தான் இரண்டாம் உலக போருக்கே வந்து போயிருக்காங்க ரஷ்யர்கள். ஓ, அப்படியா விஷயம்? அவ்வளவு பலம் பண்ணுதுங்களா? ரொம்ப உடம்புக்கு வந்து இந்த குளிரை தாங்கக்கூடிய சூப்பு, அதே நேரத்துல உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பு, அதை போய் நம்ம கேன்டீன்ல குடிச்சிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்கு, அதுல என்ன போட்டு செஞ்சிருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கும் தெரியப்படுத்துறோம். ஓகே, நீங்க அதை குடிச்சிட்டு சட்டையெல்லாம் நடக்க போறீங்க இன்னைக்கு. அதை நான் பார்க்க போறேன். ஆமா, அந்த அளவுக்கு குளிர் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேலஞ்சை விட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ண மாட்டேன், நீங்க மட்டும் பண்ணுங்க ப்ரோ. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சரி, ஓகே, போலாங்களா? நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ ஆர்ன் அடிக்கிறார், அப்படியே ஒதுக்கிங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா நம்ம ஊர்ல சூப்பு அந்த முக்கத்துல கடை போட்டிருப்பாங்க தெரியுங்களா? அங்க போனா ஆட்டுக்கால் சூப்பு கிடைக்கும், சில்லி சிக்கனு, சிக்கன் பக்கோடா, அவுச்ச முட்டை, அதையெல்லாம் இங்க எதிர்பார்க்க முடியாதுங்க. உள்ள அழுதுட்டு இருக்கேன். அதெல்லாம் இங்க கிடைச்சிச்சுன்னு வைங்களேன். இங்க கிளைமேட்டை பார்த்தா நம்ம தள்ளுவண்டி எல்லாம் போட முடியுமா? கார் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஐஸ் கட்டி மலையா மேல பொழிஞ்சு கிடக்குது. இங்கெல்லாம் சூப்பு கடை போட்டு சூப்பை மிக்ஸ் பண்ணா சூப்பு உறைஞ்சிரும் கரண்டியோட. ஆத்ததுக்குள்ள சூப்பெல்லாம் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கு கிளைமேட். ப்ரோ கேண்டீன் கிட்ட நெருங்கிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி சூப்பு, நிறைய இருக்கு ரஷ்யன் ஃபுட்ஸ். ரஷ்யர்கள் வந்து விரும்பி சாப்பிட்றோம், அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இது எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இல்லாம, ஒரு கையேந்தி பவன் மாதிரி இல்லாம, பேக்கரி மாதிரி வச்சுக்கோங்களேன். பேக்கரிக்குள்ள எப்படி ப்ரோ சூப்பர்? நம்ம ஊர்ல எப்படி பப்ஸ், எக் பப்ஸ், அப்புறம் வந்துட்டு வேற இந்த சில்லி எல்லாம் போட்டு காளான் சில்லி ஏதோ போட்டு தருவாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி ஃபுட்ஸ் அங்க இந்தியால. ஆமா, கரெக்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன கடை, உனக்குள்ள சூப்பு, மோமோஸ், சின்ன சின்ன கொஞ்சம் ரைஸ், சாலடு, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கு போல இருக்கு. ஆமா, ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுற அளவுக்கு. பரவாயில்லையே. அதனால அத போய் ட்ரை பண்ண போறோம். போனாதான் தெரியும். ஆமா, கை ரொம்ப சில்லாகுது, கைய விரல மடக்க முடியல. நீங்க எல்லாம் சேஃப்டியா வச்சுக்கிட்டேன் உள்ள வச்சு வரீங்க, நான் மட்டும் வெறுங்கையில இந்த குளிர்ல எடுத்துட்டு வரோம். -20 இருக்கு. இன்னும் யாரும் நாங்கெல்லாம் சூப்பு குடிக்கல, அதான் ஒரு டென்ஷனா இல்லாம இருக்கிறோம். ஆமா, சரி வாங்க கடைக்குள்ள போகலாம். கேண்டீனுக்குள்ள வந்தாச்சு. கேண்டீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் உட்காந்து அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுங்க. இந்த பிளேட்டு, அப்புறம் இங்க ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இங்க நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுட்டை ஆர்டர் கொடுக்கறதுக்கே போகணும். கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க கிச்சன் செட்டப் எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, இது நல்லா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க. சாலட்ஸ் இருக்குங்க. சாலட்லயே எவ்வளவு வகையா வச்சிருக்காங்க பாருங்க. சாலட் வகை வகையா வச்சிருக்காங்க. சாலட்டே ஜூஸ் வச்சிருக்காங்க. கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அப்புறம் இந்த பக்கம் வந்து சூப்பெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ஃபிஷ்ல செஞ்ச கட்லெட்டு, இது சிக்கன்ல செஞ்சது, பின்னாடி வந்து பீஃப்ல செஞ்சது, இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி லைட்டா ஆயில் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி, இந்த மாதிரி இதெல்லாம் தாங்க ரஷ்யன் ஃபுட்ஸ். இதுதான் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அவங்க வந்து செஞ்சு சாப்பிட்ற இந்த பர்கரு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. இங்க பாருங்க. ஓகே, அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்க வந்து கேஷியருங்க. இங்க நம்ம கேஷ் பே பண்ணிட்டு ஃபுட் அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஸோ buddies, நம்ம ஃபைனலி சூப்பு வாங்கியிருக்கோம். இங்க பாருங்க, என்னன்னா நம்ம போர் சூப்பு தீர்ந்துருச்சுங்க. பட் இந்த சூப் மட்டும் தான் இருந்தது, சிக்கன் சூப்பு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போர் சூப் கண்டிப்பா காட்டுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அப்புறம் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு எல்லாமே தொட்டுக்கிறது மாதிரி தான் இருக்கு சாப்பாடு. எக்கும்
சிக்கனும் கலந்த மாதிரி ஒரு ஆம்லெட் மாதிரி இது வாங்கியிருக்கோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்லேயே கட்லெட் செஞ்சிருக்காங்க. ஃபிஷ்ஷோட கறியை எடுத்து அரைச்சி அதுல கட்லெட் செஞ்சிருக்காங்க. அதுவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கடி சாப்பிட்றதுக்கு இது ரசிகர்கள் எல்லாரும் கடிச்சு சாப்பிடுறாங்க பிரெட். அதனால நம்மளும் ஒரு பிரெட் வாங்கிக்கிட்டோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். தெரியாது, பட் வாங்கிக்கிட்டோம். ஆமா, எல்லாரும் என்னன்னு தெரியும். அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கடி கடிச்சுக்கிட்டு அந்த பிரெட்டையும் கடிச்சுப்பாங்க. ஆமா, எனக்கு எதிரில் அக்கா கூட அப்படிதான் கடிச்சு சாப்பிடுறாங்க. நல்லா இருக்கு சாப்பிடுறாங்க. என்ன எனக்கு தான் தெரியல. பட் கேன்டீனுமே வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கோட்டு மாட்டுறதுக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டிங்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. ப்ரோ வேற பாத்துட்டே இருக்காரு, இவரு பேசிக்கிட்டே இருப்பான் போல, என்ன சாப்பிட விட மாட்டான் போல. சூப்பர் ட்ரை பண்ணலாமா? சூப்பர் நான் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா வந்திருக்கீங்க, நீங்க வந்து சூப்பர் ட்ரை பண்ணுங்க. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. கேமரா கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வாங்க. கண்டிப்பா நம்ம பாய் சூப்லாம் குடிச்சிருக்கிறோம். பட் சத்தியமா நான் ரஷ்யால ஒரு சூப் குடிக்க போறேன். சிக்கன் சூப். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எப்படி இருக்கு? ஓப்பனா சொல்லுங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? சீரியஸா நல்லா தான் இருக்குது. என்னங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க? நானா வந்து குடிக்கும் போது ரஜா 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் குடிக்கும் போது அது என்ன டேஸ்ட்னு கண்டுபிடிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம போடுற அந்த பட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு சிக்கன் அரைச்சி ஒரு பிளேவரா பண்ணிருக்காங்க. அதனால டேஸ்ட் வந்துட்டு அப்படியே உருளைக்கிழங்கு சூப் மாதிரி இருக்குது. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 10க்கு 9 மார்க் தாராளமா தரலாம். 9க்கு நம்மளுக்கு ஓகே. நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நூடுல்ஸ் ட்ரை பண்ணுவோம். நேரத்துக்கு பார்த்து வரவே மாட்டேதுங்க. பெரிய பிரச்சனை, எவ்வளவு எடுத்தாலும் வராது. ஒண்ணுமே இல்லையா? என்னங்க அது, நம்ம ஊரெல்லாம் மசாலா போட்டு செம்மையா மாசம் அடிச்சு பயங்கரமா கொடுப்பாரு. செம்ம டேஸ்டா இருக்கும். சும்மா அவிச்சு வச்சிருக்காங்க. உப்பு காரம் கூட சரியா இல்ல. அதுதான் அவங்களோட ஃபுட்டு. எப்படின்னா எந்த ஃபுட்டா இருந்தாலும் பாயில் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. லைட்டா உப்பு போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, பெப்பர்லாம் நம்ம போட்டுக்கணும். இங்க எடுத்து வச்சிருக்காங்க பெப்பர், காரம்லாம் போட்டுக்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து இந்தியன் சாப்பாடுலாம் வேணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க? நானே ஊர்ல இருந்து கொண்டு வந்து ரூம்ல சமைச்சு சாப்பிட்டாதான் உண்டு. அவ்வளவுதான். எல்லா மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும். அரிசிங்க கிடைக்கும், வெங்காயம் தக்காளி கிடைக்குது, சிக்கன் கிடைக்குது. என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். வேற வழியே இல்ல. போற இடத்துலாம் பரோட்டா எதிர்பார்க்க கூடாது. மக்களை நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சாஸ் ரஷ்யால. இது வந்து காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த சாஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து எல்லா டேபிள்லயும் இருக்கும். பெப்பரு, உப்பு, அப்புறம் இந்த சாஸ் எல்லா டேபிள்லயும் வச்சிருப்பாங்க. பரவாயில்லையே. இந்த சாஸை வந்து இப்போ தலைவர் ட்ரை பண்ண போறாரு. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஆமா, நான் காரத்துக்கு ரொம்ப அடிமையானாலே எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஏப்பா என்னங்க உங்களுக்கு என் மேல என்ன கோபம் இருக்கு? கோபம் வந்ததுன்னா கூட்டு போய் அடிச்சிடலாம். இவ்வளவு காரமா இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் கூட எடுத்து சாப்பிடல. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் என்னன்னு தெரியல. ஆனா நாக்கு எரியுது பயங்கரமா. காரம்னு சொன்னாருங்க இவரு, ஆனா காரம் கிடையாது. என்னை கொல்றதுக்கு ஏதோ ஒரு மருந்து வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு வேணாம். அந்த டப்பாவை எடுத்து ஓரமே வச்சிருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதே தெரியல. அது ஒரு சாஸுங்க. பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்லு வரும். வாயில போட்டா சர்ன்னு மூளை வரைக்கும் ஏறும். சொல்லுன்னு அப்படியே அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்த மாதிரியே இருக்கும். அது ஏதோ நம்ம மூக்குப்படி எடுத்து தலையில கட்டின கதையா மண்டைக்கெல்லாம் போய் வந்துகிட்டு இருக்கு. நீங்க தானே ரொம்ப நாளா ரஷ்யன் ஃபுட்டு சாப்பிடணும். அதான் நீங்க ரஷ்யன்ல பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறீங்க லைஃப்ல இங்கேயே. ஆமா தானே? கண்டிப்பா பண்ணணும். சும்மாறா, நான் கூட அவளுக்கு சமைச்சு கொடுத்துருந்தேன். அம்மா அப்பா அக்கா பாத்துக்கோங்க. என் புத்திய செருப்பாலையே சொல்லிட்டாரு. இந்தியா பக்கம் வரமாட்டான் ரஷ்யன். இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டுருங்க. எங்க அப்பா இந்தியால இருந்து பறக்க விட்டுருவாரு செருப்பு இங்க இருந்து. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு எங்க அப்பா தான் பண்ணிருக்கணும். கேட்டா உனக்கு காசு கட்டி உனைய படி. எதனால உங்களுக்கு வந்து ரஷ்யன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு? இந்த ஊர் நல்லா இருக்கு. எல்லாமே நம்ம ஊரு சொர்க்கம் நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கா? என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? ரெண்டும் நல்லா தான் இருக்குது. எதுவும் மறைக்க கூடாது. ஆமா, அவங்க ரஷ்யன்ல பேசுவாங்க. நீங்க எப்படி
இதுக்காக நான் உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கேன். நீங்க ரஷ்யா வந்து படிச்சு செட்டில் ஆகல, ரஷ்யன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அதுவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நல்ல குறிக்கோள் ப்ரோ. நீங்க படிக்கிறதுக்கு மேல டாப்பா இங்க ரஷ்யன் பேசுவீங்க. ஏன்னா உங்க வீடு அந்த மாதிரி. சூப்பு குடுக்க கூப்பிட்டு வந்த மாதிரி தெரியல. வீடியோ எடுத்து உங்களை சூப்பாக்கு வந்திருக்கோம் இப்ப நாங்க. எனக்கு சூப் ஆகி எங்க அப்பனுக்கு கொடுக்க போறீங்க, அதுதான் நீங்க பண்ண போறீங்க. ஆனா உண்மையில சொல்ல போனா ரஷ்யன்ஸ் எல்லாரும் இந்தியன் நல்லாவே பேசுறாங்க. என் காலேஜ்ல நான் எங்க மேம்ல இருந்து எல்லாருமே நான் இந்தியன் சொல்றப்ப ஒரு கேர் எடுத்து என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு எதுவும் புரியல. நானும் மண்டைய ஆட்டுறேன், ஏதோ தெரிஞ்சதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் அவங்க நல்லாவே பேசுறாங்க. எங்க கிளாஸ் டீச்சர், எனக்கு ரஷ்யா வந்து முதல்லவே எங்க கிளாஸ் டீச்சர் தான். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அது சரி. சூப்பரா டீச் பண்ணுவாங்க. அவங்க பண்ற ஸ்டைலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ப்ரோ ஒரு விஷயம் சொல்லணும், உங்களை வந்து பெயில் எடுக்கிறதுக்கு இந்தியால இருந்து வக்கீல்லாம் கூட்டு வர முடியாது. அதனால பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. ஏதோ பொண்ணுக்கான கேட்க வந்தேன், நானா தப்பு தண்டாவா பண்ண வந்திருக்கிறேன். இவ்வளவு மரியாதையா பொண்ணு கேட்டு நம்ம போறோம், நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வெத்தலை பாக்கலாம் கொண்டு பொண்ணு கேட்க போறோம். போறீங்க. இங்க ரஷ்யால வந்து கல்யாணம் வந்து நம்ம ஊர் மாதிரி பொண்ணு பார்த்து குடும்பத்தோட போய் பொண்ணு பாக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்க என்ன நான் கேட்டேன் ஒரு ரஷ்யன்ட்ட, ப்ராமிஸா ஃபன்னுக்காக இல்லைங்க, ரியல். என்னன்னா ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சரிங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, லவ் பண்ணலாமான்னு கேட்பாங்களாம். அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னா எனி டைம் அருணாக்குடியிலே மாட்டி வச்சிருப்பாங்க போல ரிங்க. அப்படியா? டபக்குன்னு எடுத்து நீட்டி விரல்ல போட்டு விட்டுறாங்க. நீங்க கூட தொங்க விட்டுருக்கீங்களே. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். இது தெரியல. என் ஒய்ஃபுக்கு நான் கொடுத்தது அது இதே கம்பேர் பண்ணி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேண்டீன்ல ஃபுல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு பில்லு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் முக்கியமான விஷயம். எங்க 2 பேருக்கும் சேர்த்து நாங்க சாப்பிட்டது மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா வந்துச்சுங்க. ஸோ வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா தான் இருக்கு. சீரியஸ்லி பரவாயில்ல, ஓகேங்க, நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி பிரதர்ஸ்.